பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு வாரத்தை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இப்பொழுதும் இந்த கூட்டத்தை துவக்கத்திலே நம்ம ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். மகா கிருபை இரக்கம் எங்கள் அன்பை பரலோக பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த இரவு வேளையிலும் கத்தாவே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் கூடி வந்த காரியத்தை நீர் அறிவீர் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவரே, நீதாமே எங்களோடு கூட பேசும். அநேக சகோதரிகளை கொண்டு வாருங்க தாவே. வந்த சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துறோம். வீட்டிலே பல வேலைகள் இருந்தாலும் உடைய பாதத்திலே அமர்ந்து வசனங்களை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கும்படியான ஒரு கிருபைகளை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். எந்த நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவும் வராதபடி கத்தாவே நீர் பேசும் எங்களோடு கூட. ஆண்டவரே, நீர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். இந்த நேரத்தை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான வேலையிலும் உடைய சமூகம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலை ஏற்பட்ட நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட இந்த மாதத்திலே இப்படியாக நாம் சகோதரிகளாய் ஒருமித்து தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க எல்லாரும் இன்விடேஷன்ல பார்த்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நமது அடைக்கலம், ஜீசஸ் அவர் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். அடைக்கலம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு வசனம் சங்கீதம் நமக்கு எப்பயுமே ஞாபகத்துக்கு வரும். சங்கீதம் 46:1. இந்த சங்கீதத்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது. நம்ம சில நேரம் சோர்வுற நேரம், பலவீனப்படுகிற நேரங்கள்ல இந்த வசனத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம தைரியப்படுத்திக்கிற ஒரு காரியம் தான் என்னது அப்படின்னா இந்த அடைக்கலம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அடைக்கலத்துக்கு மீனிங் அல்லது டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆபத்து, தொல்லை முதலியவற்றிலிருந்து அளிக்கப்படும் ஒரு பாதுகாப்பு. ஆபத்தான வேலையிலிருந்து சரி, நம்ம கஷ்டப்படுற வேலைகள் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னா அது அடைக்கலாம். அல்ல, அடைக்கலத்துக்கு வேறொரு இது இருக்கிறது. வேற மீனிங் என்ன அப்படின்னா தஞ்சம் புகுறது அல்லது பாதுகாப்பான இடம் அல்லது புகலிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ பொதுவாவே அடைக்கலம் அல்லது தஞ்சம், பாதுகாப்பு தேடக்கூடிய மனிதர்கள் உலகத்துல இருக்கிறாங்களா அப்படின்னா அநேகர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த அடைக்கலம் தேவைப்படுது. எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துட்டோம்னா, குழந்தைகள் பிறந்ததுல இருந்து அந்த அம்மாவை தான் தன் அடைக்கலமா இருக்கும். யாரையுமே நம்பாது. ஆரம்ப நிலையில குழந்தைகள் தன் அம்மாவுடைய கூடையே இருந்து அம்மா சொல்லுகிற காரியங்களே அதிகமா அம்மா தான் அந்த குழந்தைக்கு ஒரு அடைக்கலமா இருக்கும். திருமணத்துக்கு முன்ன நம்மள பெண்களாய் நாம எடுத்துக்கிட்டோம்னா பெற்றோர்கள் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர்களா இருப்பார்கள். திருமணத்துக்கு பின்பு நம்ம கணவனை அண்டி அவர்களுடைய அடைக்கலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்வோம். இப்படி அடைக்கலம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலம் தேவைப்பட்டது. அப்ப கர்த்தர் அடைக்கலமா இருந்தா நமக்கு நல்லாவே தெரியும். உபாகம் 32:7 நம்ம எடுத்துட்டோம்னா 33:27 அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கும் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நானே உனக்கு அடைக்கலமா, என்னுடைய கரங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆறுதல் படுத்துறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அடுத்தது இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்படுகிற நேரத்துல ஆண்டவர் வனாந்தரத்துல மேகமா அடைக்கலமா இருந்தாரு, அக்கினியா இருந்தாரு. இப்படி மக்கள் எகிப்தில இருந்து கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போதும் கூட ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆண்டவர் இடங்களை பங்கிட்டு கொடுத்தாரு. அவங்க பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, யோசுவாவை நோக்கி சொல்வாரு, நீ இவங்களுக்கு எல்லா இடங்களையும் எல்லா கோத்திரத்துக்கும் நீ என்ன பண்ண கரெக்டா தனித்தனி இடங்களை அவங்க வாழ்றதுக்கு புகலிடமா வாழ்றதுக்கு இடத்தங்களை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். அந்த நிலைமையில தான் நம்ம யோசுவா 20ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து வாசிச்சோம் என்றால் அங்க ஒரு பட்டணம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா என்ன எனக்கு தெரியாது. அடைக்கல பட்டணம் என்று பழைய ஏற்பாட்டுல ஒரு பட்டணம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுக்காக அப்படின்றது
அவங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியல. அந்த அடைக்கல பட்டணத்தை வந்து கத்தர் வச்சிருப்பாரு. எத்தனை அடைக்கல பட்டணம் யாருக்காவது ஏதாவது தெரியுமா? மொத்தம் எத்தனை அடைக்கல பட்டணம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கத்தர் வைத்தார்? 3 அக்கா. இல்ல. நெக்ஸ்ட் யாராவது ட்ரை பண்ணுங்க. எத்தனை அடைக்கல பட்டணங்கள்? எத்தனை அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தா 6 அடைக்கல பட்டணங்களை வந்து கத்தர் வந்து வச்சிருக்கிறாரு. இங்க நீங்க யோசுவா 20ஆம் அதிகாரம் 1 நீங்க வாசிக்கும் போது கத்தர் வந்து யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசக்காய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன பண்றாரு? அடைக்கல பட்டணங்களை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவைகள் உங்களுக்கு ரத்த பலி வாங்குறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமா இருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்பு கொடாதிருக்க வேண்டும். இங்க என்ன இந்த அடைக்கல பட்டணம் எதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்த சொல்றாரு அப்படின்னா, மொத்தம் 6 அடைக்கல பட்டணத்தை வந்து வச்சிருக்கிறாரு. இந்த 6 பட்டணங்களையும் நிர்வகிக்கிற பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா லேவியர் வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடைக்கல பட்டணத்துல யாரு பிரதானமா இருப்பாங்க அப்படின்னா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அங்க இருக்க முடியும். அவர்களுடைய குடும்பங்கள், ஆசாரிய குடும்பங்கள் மட்டும்தான் அந்த அடைக்கல பட்டணத்துக்கு உரிமை உள்ளவங்களா இருப்பாங்க. இங்க எதுக்காக கத்தர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்த சொல்றாரு அப்படின்னு வந்து பாக்கோம்னா, யாராவது வந்து என்னது ஒருவனை வந்து தெரியாம வெட்டிட்டாலோ அல்லது கைப்பிசக்கா என்ன பண்ணு கொன்னுட்டாலோ அந்த அந்த கொன்ன மனிதன் வந்து அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க அந்த வெட்டினவரை வந்து கொல்லாமல் இருப்பதற்காக அவங்க அடைக்கலம் தேடி எங்க போவாங்கன்னா அடைக்கல பட்டணத்துக்கு ஓடுவாங்க. ஓடி போய் அங்க போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தெரியாம நான் பண்ணிட்டேன், நான் இப்ப அந்த பட்டணத்துக்கு வெளியில இருந்தா அடைக்கல பட்டணத்துக்கு வெளியில இருந்தா என்ன பண்ணிடுவாங்க, கொன்னு போட்டுருவாங்க. அதனால அவன் எல்லாவற்றையும் உண்மையை சொன்ன உடனே அடைக்கல பட்டணத்துல உள்ள பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாரு, அந்த பட்டணத்தை வாயில திறந்து விட்டு அவனை உள்ள அடைக்கலமா விடுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் இந்த உலகத்திலே தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கையில அவங்க சில பல பிரச்சனைகள் அகப்பட்டு இருக்கும் போது கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அடைக்கலத்தை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி அந்த பட்டணத்துக்கு ஒரு அதிகாரியையும் வைத்து அந்த தப்பு செய்தவர் உள்ளே போனால் அவர் உள்ளே போய் இந்த மாதிரி தன்னுடைய தப்பின் காரியங்களை உள்ள அறிவித்த பின்பு அங்க இருக்கிற லேவியர்களும் ஆசாரியர்களோட கடமை என்னன்னா அவனுக்கு அங்க தங்க குடியுரிமை கொடுக்கணும். அவன் வந்து கைதியா கிடையாது, சுதந்திரமா அங்க அவனும் ஒரு மனிதன் போல அங்க தங்கணும். தங்கிட்டு அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், அங்க உள்ள வெளி நிலங்கள்ல அவன் என்ன பண்ணலாம், விவசாயம் செய்து அவன் சாப்பிடலாம். அவனுக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கவனிக்கிற பொறுப்பு யாருடைய பொறுப்பு அப்படின்னா அங்குள்ள ஆசாரியர்கள் லேவியர்களோட பொறுப்பு. அதுக்கு பின்பு அவன் தப்பு செய்து வந்தது நிமித்தமாக அவனை வந்து அவன் தப்பு செய்த காரியத்தை உணர்த்தி மன்னிப்பு கேட்க வைத்து மோசையுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்றுக் கொடுக்கிற பொறுப்பும் யாரோடது அப்படின்னா அந்த அடைக்கல பட்டணத்துக்கு அதிகாரியா இருக்கிற லேவிய ஆசாரியர்களுடைய பிரதான கட்டளையா இருக்குது. இவர் வந்து இந்த இடத்துல தங்கலாம். 2வது, இந்த அடைக்கல பட்டணத்திலேயே புறஜாதிகள் யாராவது தப்பு செய்துட்டு கூட அங்கு போனாலும் கூட அவர்களுக்கும் இந்த பட்டணத்திலே இடம் உண்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு அடைக்கல பட்டணத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 6 அடைக்கல பட்டணத்தை கொடுத்தார். சரியா? இந்த மொத்த எத்தனைன்னு சொன்னேன், 6 அடைக்கல பட்டணங்க. இந்த அடைக்கல பட்டணத்துக்கும் இன்று நமக்கு பழைய ஏற்பாட்டுல உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை பராமரித்து வழி நடத்தினார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவனே நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார். அப்ப பழைய பாட்டில் உள்ள இந்த அடைக்கல பட்டணத்துக்கும் இப்பொழுதுள்ள நிலைமையில புதிய பாட்டில் உள்ள நம்மளை தேவனாகிய அடைக்கலத்துக்கும்
இது எப்படி நம்ம கம்பாரிசன் பண்ணி இந்த நாட்கள்ல கிறிஸ்துவை இது எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்றதுதான் இன்றைய செய்தியோட முக்கியமான ஒரு கருத்து. நான் இப்ப இந்த அடைக்கல பட்டணத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடைக்கல பட்டணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது இது ஒரு 4 தலைப்புல நான் உங்களுக்கு இதை விலாவரியா சொல்ல இருக்கிறேன். முதலாவது தலைப்பு என்ன அப்படின்னா, நமது பலவீனங்களுக்கு ஒரு புகலிடம். இது ஒரு அடைக்கல பட்டணம். நமது பலவீனங்களுக்கு புகலிடமா இந்த அடைக்கல பட்டணம் இருக்குது. மொத்தம் 6 பட்டணம் சொன்னோம். அந்த 6 பட்டணத்தினுடைய பெயர்கள் சொல்லி அந்த பெயர்களில் உள்ள அர்த்தம் என்ன, அது அன்றைய நாட்கள்ல எப்படி இருந்தது, இன்றைய நாட்கள்ல புதிய ஏற்பாடு விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் அடைக்கலமா எப்படி இருக்கிறாருன்றத நான் ஒரு கம்பாரிசனோட சொல்றேன். இந்த பெயர்கள் முதலாவது எடுத்துக்கொண்டா, முதலாவது தலைப்புல நமது பலவீனங்களிலே ஒரு புகலிடம். சரியா? அதுல முதலாவது ஒரு டாபிக் என்னது அப்படின்னா, அந்தபடியே 7வது வசனத்தை நீங்க பண்ண, அப்படியே அவர்கள் நப்தலி உள்ள மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசு, இதான் முதலாவது உள்ள அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணம், இந்த கேதேசு, இதோட பேர் என்னது, கேதேஸ். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பரிசுத்தம். இதனுடைய அர்த்தம் என்ன, பரிசுத்தம், ஹோலி. அப்ப இந்த நிலையிலே நாம் பாவிகளாய் இருக்கிறோம். தேவனிடத்திலே அடைக்கலம் தேடி வரும்போது நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த தெய்வம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப முதலாவது தேவனிடத்திலே நமக்கு அடைக்கலம் கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம் பரிசுத்த தேவனிடத்திலே அண்டி சேர வேண்டும்னா முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படின்னா பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்தே நாம் அடைக்கலம் பெற முடியும். நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய குறைகளை நீக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்ப கேதேஸ் என்ற கேதேஸ் என்ற ஊரின் அர்த்தம் என்ன அப்படின்னா பரிசுத்தம். புதிய ஏற்பாடு விசுவாசிகளாகிய நாம் தேவனிடத்திலே அடைக்கலம் பெற வேண்டுமாண்டா முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். தேவன் நம்ம அடைக்கலமாய் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்றால் பாவியோடு நாம் தேவனிடத்திலே அடைக்கலம் தேட முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்த தெய்வம். அப்ப முதலாவதாக தேவனுடைய அடைக்கலம், நம்ம அடிக்கிறதோட நம்மள சொல்லுவோம், தேவனே நீரே என் அடைக்கலம் அப்படின்னா, நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தா தேவனுடைய அடைக்கலம் பெற முடியும்? பரிசுத்த நடத்தையோடு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன பெற முடியும், அடைக்கலம் பெற முடியும். அப்ப முதலாவதாக தேவனிடத்திலிருந்து நம்முடைய அடைக்கலம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டுமென்றால் முதல் நம்மிடத்துல இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன, நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 2வதான ஒரு இடம் இருக்கிறது, எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள சீகேம். இந்த சீகேம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஷோல்டர், அதாவது தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயன் ஆட்டை தன் தோளில் சுமப்பது போல நம்மளுடைய கவலைகளையும் நம்மளுடைய பாவ சுமைகளையும் இயேசு சுமந்திருக்கிறார். தேவன் நம்முடைய அடைக்கலமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பல கஷ்டங்கள், வியாதிகள், பல போராட்டங்கள், பண பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம யார்கிட்ட கொடுக்கணும், கர்த்தரிடத்துல கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் என்றால் நாம் என்ன பண்ணலாம், கவலை இல்லாம தேவனுடைய அடைக்கலத்துல சந்தோஷமா இருக்கலாம். அப்ப இந்த சீகேம் என்ற இந்த ஊர் எதை குறிக்குது அப்படின்னா, சுமையை இறக்கி வைக்கிற ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. 3வதாக என்ன பாக்குறோம் அப்படின்னா எப்ரோன். 3வதான ஸ்தலம் என்ன அப்படின்னா யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எப்ரோன் ஆகிய இது என்னது, எப்ரோன். அப்ப இந்த எப்ரோன்ற தேசத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் என்பது என்ன அப்படின்னா, நம்ம இயேசுவின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த தெய்வம், நாம் பரிசுத்தமாய் ஆண்டவரிடத்துல அடைக்கலம் தேடும் போது அவர் நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறார். நம்முடைய பாவ சுமைகள், மற்ற சுமைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நிமித்தமாக நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிறோம், பிதாவோட ஒரு ஃபெலோஷிப் வைக்கிறோம், ஒரு ஐக்கியமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு நாம் மீண்டும் என்ன பண்றோம், ஐக்கியமாகிறோம். இந்த ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம்.
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே இருக்கணும், நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் 3 பேரும் ஐக்கியமாய் இருந்து தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றினார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியமும் குமாரனாகிய கிறிஸ்துவுடைய ஐக்கியமும் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவன் நம்முடைய அடைக்கலமா இருக்க முடியும். அப்ப அந்த அடைக்கலம்ன்ற அந்த வார்த்தைக்கு பின்னாக எத்தனை காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஃபெல்லோஷிப் இருக்குதா, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இருக்கிறதா, அனுதினமும் வேதத்தை வாசித்து அவரோடு கூட நம்ம நடக்கிறோமா, வேத தியானிக்கிறோமா, காலையில இருந்து சும்மா எந்திரிச்சு பைபிளை மட்டும் ரீட் பண்ணிட்டு போறது மட்டும் வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரோடு, பிதாவோடும், தேவனோடும், ஆவியானவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். இந்த ஃபெல்லோஷிப் மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப இங்க உள்ள இந்த 3வது அடைக்கல பட்டணம் என்ன அப்படின்னா எப்ரோன், ஃபெல்லோஷிப். நம்மிடத்துல இப்ப தேவ ஆவியானவருடைய அந்த ஃபெல்லோஷிப் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 4வதாக ஒரு பட்டணம் இருக்கிறது, பேசேர். 4வதுடைய பட்டண பேர் என்ன? அடைக்கல பட்டண பேர் பேசேர். பேசேர் அப்படின்னா என்ன அப்படின்னா கோட்டை. ஆபத்து காலங்கள்ல இயேசு நமக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையா இருக்கிறார். உலக போராட்டங்கள்ல நம்முடைய வருகிற அநேக பிரச்சனைகளில் இருந்து அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையா இருக்கிறார். இந்த ஃபெல்லோஷிப் இதெல்லாம் இருக்கும்போது தேவன் நம்மை சுற்றி என்ன எப்படி இருக்கிறார்? ஒரு கோட்டையா இருக்கிறார். இந்த அடைக்கல பட்டணத்துல பாத்தீங்கன்னா 1000-200 மைல் தூரத்துக்கு அடைக்கலம் அந்த கோட்டைகள் எல்லாம் இருக்குமா. அந்த இதுக்குள்ள, அந்த பட்டணத்துக்குள்ள அந்த தப்பு செய்து வந்தவர்கள் உள்ளே ரொம்ப சுதந்திர அவர்கள் என்ன பண்ணலாம், அவங்க பிழைப்புக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவங்க என்ன பண்ணலாம், ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. யாருமே அந்த உள்ள அவனை கொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு அந்த அடைக்கல பட்டணத்திலே கோட்டையுடன் ரொம்ப கோட்டையோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அந்த கொலை பண்ணி உள்ளே வந்த அந்த சகோதரன் அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்றாலும் குடும்பத்தில் உள்ளவர்களும் கூட அவரோடு கூட இருந்து கொள்ளலாம். எவ்வளவு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் அடைக்கல பட்டணத்திலே உள்ள மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் வருகிற கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு ஐக்கியமாய் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஒரு பலத்த கோட்டையாய், அரணாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கோட்டை சுவர் இருக்குதா? நம்மை சுற்றி இந்த கோட்டை சுவர் இருக்கிறதா? எவ்வளவு பிரச்சனைகள் ஆனாலும் இந்த கோட்டைக்குள்ள வர முடியாது. ஏன்னா கோட்டையை அடைத்து நம்மளை பாதுகாக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அவர் அனுமதி இல்லாம ஒண்ணுமே உள்ள நுழைய முடியாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யோபு தொடுறதுக்கு சாத்தான் ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் கேட்கிறாரு. அப்படி வேலி சுற்றி அடைத்த ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தை யோபு சம்பாதிச்சு இருந்தார். 5வதாக ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் ராமோத். அது என்ன? அந்த அடைக்கலப்பட்டணத்தோட அந்த ராமோத், அந்த ஊருக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா உயரம். கண்டிப்பா இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் பாவச்சேற்றிலிருந்து தூக்கி நம்மள உன்னதமான இடங்களை நிறுத்துறாங்க. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாறினதுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா கர்த்தர் நம்மள 1 பேதுரு 2:9 நீங்க வாசிங்கன்னா நம்மள ரொம்ப உரிமையோடு சொல்லுவா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அவ்வளவு ஒரு உயரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதி நமக்கு கர்த்தர் கொடுத்த பெயர். அவருக்கு சொந்த ஜனம், அவருக்கு மிக நெருங்கிய நம்ம ஜனமாகவும் நம்முடைய ஆசாரியர்களாகவும் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்? ரொம்ப மேன்மையான உயரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உயரத்துல நம்ம இருக்கிறோமா? இதனுடைய மதிப்பு நம்ம உணர்றோமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு பலவீனமாய் போகும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு உயரத்தை நம்ம நினைக்கிறோமா? எதுவுமே தேவன் அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. ஒரு முடி கூட உதறினா கூட ஆண்டவர் அனுமதி இல்லாம நடக்காது. இந்த அடைக்கல பட்டணம் நம்மிடத்துல இருக்குதா? நம்ம எப்பவுமே நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? ஐயோ, நானு பரிசுத்த ஜாதி, நான் ஒரு பரிசுத்த கூட்டம், நான் அவருடைய சொந்த பிள்ளை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு பாக்கியம் உள்ள பிள்ளைங்க அப்படின்னா அம்மாதான்.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளதுன்னு சங்கீதக்காரன் அனுபவிச்சு எழுதியிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட அந்த 5வதான அந்த உயரமுள்ள அந்த அடைக்கல பட்டணம் நம்மிடத்துல இருக்குதா? நம்ம அந்த அடைக்கல பட்டணத்தை நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறோமா? நாம ஒரு உயர்ந்த ஜாதி, கர்த்தர் என்ன மேன்மையா வைத்திருக்கிறார், என்ன புழுதியிலிருந்து கர்த்தர் என்ன தூக்கி எடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம நினைச்சிருக்கிறோமா? இது 5வது அடைக்கல பட்டணம். 6வதாக ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது. அதனுடைய பெயர் கோலான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கண்ணீர்கள், அந்த கண்ணீரெல்லாம் மாற்றி பேரின்பத்தை தருகிற நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் கர்த்தர் நம்மளை மாற்றி இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே போல பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப இந்த அடைக்கல பட்டணங்கள் 6 பட்டணங்கள் 6 விதமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் இடத்துல இருக்கிறதா? முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அடைக்கலமா இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? இல்ல நம்ம 2 மாஸ்டருக்கு வேலை பாக்குறோமா? உலகத்துல ஒரு கால், நம்ம தேவனுக்கு ஒரு கால் வைக்கிறோமா? இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் பரிசுத்த ஜனமா, நான் பரிசுத்த கூட்டமா, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குதா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சபையில போய் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு மத்த 6 நாளும் நான் குறை சொல்லுகிறவராகவும் முறுமுறுக்கிறவராகவும் என்ன வாழ்க்கையில பரிசுத்தமே பார்க்க முடியல, என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிய முடியல, எங்க மாமியார் மாமனார என்னால நேசிக்க முடியல அப்படின்னு நம்மளால சொல்றோம்னா நம்மிடத்துல பரிசுத்தம் இல்ல. அப்ப நம்ம தேவனுடைய அடைக்கலத்தை நம்ம தொடக்கூட முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். அப்ப தேவனுடைய அடைக்கல நமக்கு வேணும்னா எப்பயுமே சங்கீதத்துல இந்த வசனத்தை நீங்க உறுதியாக்கும் போது இந்த 6 குணம் நம்ம இடத்துல இருக்கான்னு பார்ப்போம். நம்ம இடத்துல பரிசுத்தம் இருக்குதா? நம்ம பரிசுத்தவங்களா இருக்கிறோமா? பரிசுத்த தெய்வத்திட்ட ஆராதிச்சுட்டு நம்ம பரிசுத்த தேவனோடு வாழணும், அடைக்கலம் பெற வேண்டும்னா நம்ம இடத்துல இருக்கிற சுமைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுக்காம நம்மளே இன்னும் சுமந்துகிட்டு இருக்கிறோமா? ஆண்டவரோட ஐக்கியம் இருக்குதா? பரிசுத்தாவியானவரோ நம்மளோடு கூட பேசுறாரா? ஏதாவது தப்பு செய்யும் போது உன்னை கண்டித்து உணர்த்துறாங்களா? இல்ல நம்ம ஏதாவது வேதத்தை வாசிக்கும் போது இந்த பாவம் உன்னிடத்துல இருக்குன்னு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றாரா? ஐக்கியம் இருக்குதா? பிதாவோட ஐக்கியம் இருக்குதா? குமாரனோட ஐக்கியம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவரோட உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதா? ஐக்கியம் இருந்தாதான் நீங்க அடைக்கலத்துல இருக்கிறீங்க. ஐக்கியம் இல்லைன்னா நீங்க அடைக்கலத்துல, தேவனுடைய அடைக்கலத்துல நீங்க உரிமை பாராட்ட முடியாது. 4வதாக ஒரு பெரிய கோட்டையா கர்த்தர் இருக்கிறார். அதை என்னைக்காவது நம்ம விசுவாசத்திருக்கோமா? இல்ல அவிசுவாசத்தை காமிக்கிறோமா? நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த கோட்டை நம்ம இடத்துல இல்ல, தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம அவிசுவாசத்தை காமிக்கிறோமா? 5வதாக நம்ம ஒரு பெரிய கூட்டம், நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், ஒரு பரிசுத்த கூட்டம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் அப்படின்றத நம்ம என்னைக்காவது உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? 5வதாக ஆண்டவர் நம்ம இடத்துல கவலைப்படுவதையோ அல்லது துக்கப்பட்டு இருக்கிறதையோ, ஒவ்வொரு நாளை துக்கத்திலேயோ கழிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் விருப்பப்படல. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியோடு கழிக்கணும். இதுதான் என்னது? இந்த பலவீனங்களுக்கு ஒரு புகலிடமா கர்த்தர் 6 அடைக்கல பட்டணத்தை அந்த நாட்கள்ல கொடுத்தாரு. இந்த நாட்கள்லயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்முடைய பலவீனத்துல ஒரு புகலிடமா கர்த்தர் இருக்கிறாரு. இப்ப நம்ம சொல்ல முடியுமா, தேவனே நீர் தானே என் அடைக்கலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்க்கணும். அடுத்து 2வதான ஒரு காரியம் நான் சொல்றேன். இந்த அடைக்கல பட்டணத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நடந்து வர முடியாது. ஏன்னா அவங்க கொன்னுட்டு ஓடி வரணும். அப்படி ஓடி வந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? உயிர் பிழைக்க முடியும். கொஞ்சம் நடந்து வந்தாலும் அவங்க சொந்த பந்தமோ யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவளை வெட்டி கொன்னுருவாங்க. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல ஓடி வர்றோமா? நான் எந்த பிரச்சனைகள் ஆனாலும், எந்த கஷ்டங்கள் ஆனாலும் நம்ம தீர்வுகளை வேற யார்கிட்டயோ போன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நம்ம கேட்டுட்டு அவங்களாம் எங்களுக்கு முடியாது, எங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற நிலைமையில உடனே அதுக்கப்புறம் சரி ஆண்டவரிடத்துல போய் நிக்கிறோமா? எப்பயுமே நம்ம பரிசுத்த கூட்டம் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம எங்க போகணும்? தேவனுடைய அடைக்கல பட்டணத்துக்கு நம்ம
நம்ம ஓடி போகணும், ஆண்டவர் அண்டையில ஓடி போகணும். ஓடி போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகளுடைய உடல்நிலை இந்த நிலைமையில இருக்குது, என்னுடைய பிள்ளை கீழ்ப்படியவில்லை, எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எங்க போய் இருக்கணும்? ஆண்டவரிடத்துல ஓடி வரணும். எப்பயுமே அடைக்கல பட்டணத்துக்கு வர்ற அந்த வழி எப்படி இருக்குமா? ரொம்ப சுத்தமா இருக்குமா? ஏன்னா இவங்க ஓடி வரும்போது எங்கேயா கல்லுலயோ முள்ளுலயோ விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சு அடைக்கல பட்டணத்து வழியை ரொம்ப நீட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்திருக்கிறாரு. அப்படி ஓடி வரும்போது அவங்க தப்பி பிழைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு காரியங்களை கர்த்தர் அந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப நம்மள எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்காரு, இன்னைக்கு அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவரத்துல ஓடி போறோமா? நம்மளுடைய சொந்த பந்தம் ரட்சிக்கப்படவில்லை, அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ சுவிசேஷம் சொல்லிட்டோம், ஆனா இனி நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பார்வை இருக்குதா? நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா போதும், ஆனா என்னுடைய அம்மா, என்னுடைய இனஜன பந்துக்கள், என்னைக்காவது நம்ம ஆண்டவரத்துல ஓடி போய் ஜெபிக்கிறோமா? என்னுடைய அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும், என்னுடைய உடன்பிறப்பு ரட்சிக்கப்படணும், ஆண்டவரத்துல ஓடி போகணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. அந்த அடைக்கலப்பட்டதுக்கு நம்ம ஓடி போகணும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப மெதுவா இல்ல இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்க கூடாது, நம்ம ஓடி போகணும். ஆனா எப்ப நேரம் கிடைக்குதோ, எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாலும், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும், ஆண்டவர் உடனே ஜெபிக்க சொன்னோம், அந்த நிலைமையிலே நீங்க என்ன பண்ணணும்? மனதுல ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு எங்க அம்மாவை நீங்க ரட்சிக்கணும், இன்னைக்கு என்னுடைய பிள்ளைய நீங்க ரட்சிக்கணும், இப்ப நீங்க தொடணும் அப்படி ஜெபித்தானே. எத்தனையோ அம்மாமார்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிசயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனையோ அம்மாமார்கள் இந்த நிலைமையில ஜெபிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள ரொம்ப சீர்கட்ட பிள்ளைகள் கூட ஆண்டவரை ஏத்துக்கொண்டிருக்கிற வரலாறு நிறைய சொல்லுது. அப்ப நம்ம தேவனிடத்துல ஓடி போறோமா? ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவர் அடைக்கலமா இருக்கிற அந்த அடைக்கல பட்டணத்துக்கு நம்ம எப்படி போகணும்? ஓடி போகணும், கர்த்தரிடத்துல ஓடணும். யாரிடத்துல ஓடி போய் சொல்றதுக்கு முன்பதாக தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஓடி போகணும். மூன்றாவதாக எல்லைக்குள்ள தங்குதல். இந்த அடைக்கல பட்டணத்துல எல்லைக்கு உள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. அந்த எல்லையை விட்டு வெளியில போயிட்டா வெட்டிட்டாங்கன்னா அந்த இரத்த பலிக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த தேவனுடைய அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம உலகத்தார் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மள அந்த உலகத்துல அழைக்கல. நமக்குன்னு ஒரு எல்லை உண்டு. இந்த எல்லை மாதிரிதான் நம்ம போகணும். இந்த எல்லைக்கு அப்புறம் நம்மளுக்கு அது அனுமதி கிடையாது, அதுக்குள்ள நம்ம போகவும் கூடாது. போகலாம், நம்மளுக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறாரு. போனோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது? உயிர் தப்பிக்க முடியாது. அப்ப இந்த எல்லைக்குள்ள அடைக்கலப்பட்டது, இந்த எல்லைக்குள்ள வாழணும். வாழும்போது அந்த தப்பு செய்து அந்த வந்த மனிதனுக்கு லேவியர்களும் ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேத வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. அவனை ஒரு மனிதனா மாத்துவாங்க. மோசையுடைய நியாயப்பிரமாண கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்றுக் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளா அவங்களை என்ன பண்ணுவாங்க? மாத்துவாங்க. அப்ப அந்த இடத்துல தேவனுடைய அந்த அனுக்கிரகம், தேவனுடைய பிரசனமும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த எல்லைக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்முடைய எல்லை இதுவரைதான். நம்மளுடைய எல்லை இதுவரை. இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்தாரால் நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கு? நம்முடைய சொந்த எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அப்படின்ற அந்த எல்லைக்குள்ள இருக்கிறோமா? தேவனுடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிற கர்த்தர் துணையா வைத்து நம்ம வாழ்றோம். உங்களுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பும் ஜபமும் அந்த எல்லை இருக்குதா? இல்ல ஒரு நாள் நான் ஒரு அதிகாரம் படிக்கிறேன் அப்படி படிச்சோம்னா நம்ம கர்த்தரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, யூடியூப்ல இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் இன்னைக்கு இதெல்லாம் நிறைய நேரங்களை சாப்பிடுது. அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டவங்க இல்ல. நம்ம யோசித்து பார்க்கணும், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு மணி நேரம் தேவனோடு செலவு பண்றோம், எவ்வளவு நேரம் நம்ம வேத வசனங்களை படிக்கிறோம். வீட்டுல வேலைகள் உண்டு, பெண்களா இருக்கிற நமக்கு நிறைய வேலைகள் உண்டு. கிச்சன்ல வேலை உண்டு, பிள்ளைகளை கவனிப்பதுல வேலை உண்டு, திங்ஸ் வாங்கணும், அப்படி அங்க போறதுல வேலை உண்டு. எல்லா நிலைமையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தரோடு அந்த நேரத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? படிக்கிறோமா? வேதத்துல உள்ள காரியங்களை நம்ம தியானித்து அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோமா? நம்ம எல்லைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோமா? எல்லையை தாண்டி நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய குடும்பமே என்ன ஆயிரும்? அப்படியே போயிடும்.
நீதிமொழிகள் 14:26 வந்து சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நான் சொன்னேன், அந்த எல்லைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும், அந்த எல்லைக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கும், அந்த எல்லைக்குள்ள என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். இந்த நீதிமொழிகள் 14:26 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய எல்லைக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணுகிறார், அடைக்கலத்தை கொடுக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவதாக நம்மிடத்துல இருக்கிறதா? நம்ம அந்த எல்லைக்குள்ளதான் இருக்கிறோமா? தேவனுடைய கரங்களுக்குள்ளதான் இருக்கிறோமா? இல்ல தள்ளி விட்டு நம்ம வெளியில போனோம்னா பாதுகாப்பு இல்ல, அப்புறம் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம், ஐயோ அம்மான்னு கதறுவோம். அப்ப தப்புவிக்க யாரும் வரமாட்டாங்க. அது வெளியில போய் அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போனவங்களை போய் எல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க, அடைக்கல பட்டணத்துக்குள்ள உள்ள வந்தவங்களை மட்டும்தான் பாதுகாப்பாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய அந்த எல்லைக்குள்ள இருக்குதா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, நம்முடைய எல்லைக்குள்ள இருக்கிறேனா? நீ சொன்னபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? எங்க குடும்பம் இருக்கிறதா? இல்ல இதை விட்டுட்டு நாங்க வெளியே உலக வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாலாவதாக, இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள உள்ள போன ஒரு மனிதன் திருப்பி எப்ப வெளியே வர முடியும் தெரியுமா? அவன் போகும்போது ஒரு பிரதான ஆசாரியார் இருப்பாரு, அவர் தான் அவனை உள்ள விடுவாரு. அவர் எப்ப மறிக்கிறாரோ அப்பதான் அவருக்கு விடுதலை. அப்ப இன்றைய நாட்கள்ல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியரா மறித்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, விடுதலை பண்ணிட்டாரு. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு சுதந்திரமா தேவனுடைய பிள்ளைகளா உரிமையோடு நம்ம என்ன பண்றோம், வாழ்றோம். பிரதான ஆசாரியனுடைய மரணம் வந்து நமக்காக ஒரு பலியா ஆண்டவர் வந்து அவருடைய ஒரே குமாரனையே கொடுத்து நம்மளை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, மீட்டு எடுத்திருக்கிறார். ரொம்ப பெரிய விலைக்கிரயம். இதை என்னைக்குமே நம்ம நினைத்து ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், அந்த ரட்சிப்பின் இன்பத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? அனுதினமும் ஆண்டவரே எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி, ஜாய் ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க. அந்த ரட்சிப்பை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? அப்ப இன்னைக்கு நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, எப்பொழுதும் இந்த வசனத்தை நம்ம சொல்றது உண்டு, தேவனே நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் பலன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமே. இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்கணும். இப்ப நீங்க 46ஆம் சங்கீதத்தை எடுத்துட்டு வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர். தேவன் வந்து நமக்கு அடைக்கலமா இருந்தோம்னா, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கணும்னா, நான் சில குணம் சொன்னேன், பரிசுத்தமா இருக்கணும், தேவனோட ஐக்கியம் இருக்கணும், அதே போல எல்லா சுமையும் நம்ம சுமந்துகிட்டு இருக்க கூடாது, கர்த்தரிடத்துல கொடுத்துடணும், எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் கர்த்தர் நமக்கு அடைக்கலாம். அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். கர்த்தர் அடைக்கலமா இருந்தா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ஏன்னா நம்ம யாரிடத்துல அடைக்கலம் புகுந்திருக்கிறோம், தேவனிடத்துல அடைக்கலம் புகுந்திருக்கும் போது நமக்கு வருகிற ஆபத்துக்கு அவர் துணையாய் இருக்கிறார். அடுத்த சங்கீதக்காரன் சொல்வாரு, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா நம்ம எந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கிறோம், கர்த்தருடைய அடைக்கல பட்டணத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இப்படியே சொல்லிட்டே வந்து 7வது வசனத்துல அவர் திருப்பியும் சொல்லுவாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம அவருடைய அடைக்கலத்துல நம்ம இருக்கிறோமா? யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இவ்வளவு பெரிய ஒரு பெரிய நிலைமையிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை இந்த உலகத்துல எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்கள காட்டிலும் நம்ம நல்லவங்க கிடையாது. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு உங்களையும் என்னையும் முன்குறித்து அவருடைய திட்டத்திலே நம்மள ஒரு குடும்பமா இணைத்து நம்மள வழி நடத்தி போடுறோம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி வீணடைக்கிறோம் யோசித்து பார்க்கணும். தேவையில்லாத டிவில வீணடிக்கிறோம், கவலையில வீணடிக்கிறோம், பொழுதுபோக்குல வீணடிக்கிறோம். யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. நாட்டின் சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த சிலிண்டருக்கு கவலைப்படுற நிலைமை வரும்னு ஒரு நாளும் நினைச்சு பார்த்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த நிலைமை வந்துருச்சு.
அப்ப இனி எவ்வளவு நாட்கள்னு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் வீணடிக்க கூடாது. எப்பெல்லாம் இந்த வசனத்தை நம்ம நினைக்கிறோமோ, தேவன் என்னை அடைக்கலாம், என் பலன், என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர், இந்த அடைக்கலன்ற அந்த வார்த்தையை நீங்க உங்களுக்கு உரிதாக்கணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்ம கத்தற்காக மட்டும் வாழணும். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நேரத்தை வீணடிக்காதபடி நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிற சந்ததிகளுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப நம்ம தேவன் நம்முடைய அடைக்கலமா இருந்த நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் தேவைப்படுகிறதா இருக்குது. அப்ப இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கணும். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு 24 மணி நேரம். ஒருவேளை இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு பாவத்துல பின்னோக்கி நீங்க போயிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்துல நீங்க மனம் திரும்பி வரும்போது அந்த அடைக்கல பட்டணத்தை கத்தர ரெடியா இருக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு? ரெடியா இருக்கிறாரு. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் எங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், நான் உங்களுடைய அடைக்கலத்துல நான் வந்து சேருவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன், என்னை மாற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையா மாற்றும். இன்னும் கூட சந்தர்ப்பங்களை கத்தர் கொடுத்து நம்மளை என்ன பண்றா? வழிநடத்தி வருகிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அடைக்கலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சொந்தமாகுவோம். இந்த தேவன் என் அடைக்கலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு நம்மள நாம தகுதிப்படுத்திக்க நம்ம தயார்படுத்துவோம். பரிசுத்தமா வாழ்வோம், மகிழ்ச்சியா இருப்போம், எந்த ஒரு கவலையும் கத்தடத்துல கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களை கொடுத்திருக்காரு. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய நேரங்களை கத்தர் கையில கொடுத்திருக்கிறோம். அதை நம்ம எப்படி செலவு பண்ணணும்? கத்தருடைய கரத்துல செயல்படுறோமா அல்லது சாத்தானுடைய கரத்துல நம்ம செயல்படுகிறோமா? சிந்தித்து முடிவெடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமா இருக்கிறார், பலனாய் இருக்கிறார், ஆபத்து காலத்துல அனுகூலமான தெய்வமாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாராவது 2 சகோதரிகள் கூட நீங்க ஜெபிக்கலாம், இன்னும் டைம் இருக்குது.